நம்ம மினிஸ்ட்ரி வந்ததுக்கப்புறம் நம்ம வெற்றி தலைவர் சொன்ன மாதிரி, நம்ம மாண்பு முதலமைச்சர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு இடங்களையும் போவோம். ஒவ்வொரு மக்களையும் சந்தித்து அங்கே ஒர்க் பண்ணுறவங்க, அவங்க கூட இருக்கிறவங்க, அந்த மக்களையும் சந்தித்து அவங்க குறைகளையும் அவங்களோட தேவைகளையும் ஒரு எளிய முதலமைச்சராக, எளிய ஒரு அமைச்சராக மக்களோடையே சேர்ந்து பயணப்பட்டு கேட்கணுங்கிறதுக்காக சொல்லியிருக்காரு. அது வகையில் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இந்த துறை சார்ந்த எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து அவங்களோட குறைகளையும் அவங்க பண்ணுற வேலைகளையும் ஆலோசனை பண்ணி கேட்டு மென்மேலும் எப்படி சரி பண்ணலாம், ஒன்று அவங்களை அப்ரிஷியேட் பண்ணணும், ரெண்டாவது அவங்க சார்பாக ஏதாவது குறைகள் இருந்தால் கோரிக்கை இருந்தால் அதையும் கேட்டு நிவாரணம் பண்ணணும், ரெண்டாவது இது இன்னும் எப்படி மேம்படுத்தலாங்கிறதையும் ஆலோசனை பண்ணி வந்திருக்கேன். அதையும் பார்த்துருக்கேன். எல்லோரும் மச் ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இனிமேல் பெட்டர்மெண்ட் பண்ணாங்கிறதையும் கலந்து ஆலோசனை பண்ணி முடிவெடுப்போம். சிவில் சப்ளை ஊழியர்கள் ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஒட்டுமொத்தமாக சென்னையில் மட்டும்தான் இருக்குது, மற்ற டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் வேணும். ஏன்னா நாங்கள் இங்கே வந்து பணிபுரிய வேண்டிய சொந்த மாவட்டங்களில் எங்களால் போக முடியுதுன்னு கேட்குறாங்க. அது என்ன ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கடந்த 5 ஆண்டு காலமாக பெண்டிங் சொல்லியிருக்க மேடம் சொன்னாங்க. மனு வாங்கியிருக்கேன், கோரிக்கை வாங்கியிருக்கேன். முதலமைச்சர் கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அது சம்மந்தப்பட்ட துறைகளையும் மினிஸ்டர்லையும் கேட்டுட்டு அது சம்மந்த நடவடிக்கைகளை வெகு விரைவில் துரிதமாக செய்வோம். மற்ற அரசு மாரி கோரிக்கைகளை வாங்கி வைத்துக் கொண்டு மட்டுமே இதுக்கான நடவடிக்கை. இது மக்களுக்கான அரசு, மக்களுடன் ஒன்றிணைந்து வேலை செய்யும் அரசு. இதுவரையும் மற்ற அமைச்சர்கள் அந்த பிளேஸில் வரமாட்டாங்க, வந்திருக்க மாட்டாங்க தெரியும். ஸோ இது வித்தியாசமான மக்களுடன் பயணிக்கும் அரசாக இருக்கிறதுனால கோரிக்கைகள் கிடப்பில் போடாமல் கோரிக்கைகள் கண்டிப்பாக ஆலோசனை பண்ணி முடிவெடுப்போம். பொதுமக்களுக்கு இந்த உணவு வகைகளை எந்த அளவுக்கு போய் சேரும்? இதுக்கப்புறம் எடுத்து ஸ்டாக் இல்லைலாம் ரேஷன்லாம் சொல்கிறாங்க. இதுவரைக்கும் அந்த மாதிரி பிரச்சனை வந்த மாதிரி தெரியல. அப்படி வந்திருந்தாலும் ஆலோசனை பண்ணியிருக்கோம். எல்லா விதமான ஏரியாக்களுக்கும் உணவு சப்ளையோ இல்லை அது பொருட்களுக்கு உண்டான குவாலிட்டி தரமோ இல்லை நேரத்துக்கோ நம்ம அமைச்சர் நிறையா பண்ணிட்டு இருக்காங்க. எந்த தடையும் இல்லாமல் இருக்குது. இனிமேலும் தடைகள் வராத அளவுக்கு மக்களோட சேவைகள் சிறப்பாக செய்யும். இன்னொரு விஷயம் கூட சொல்ல வந்தேன். இப்போ கடந்த 3-4 மாதமாக நிறைய பேர் வந்து நான் நிறைய தொகுதி பக்கம்லாம் போகும்போது இந்த குடும்ப அட்டை வரவே இல்லை நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நிறையா விசாரணைலாம் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம நிர்வாகிகள்லாம் உட்காந்து செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம அலுவலகத்துலேருந்து ஏசி லெவலில் அவங்க அடுத்த லெவலில் இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்குண்டான கோரிக்கைகள்லாம் அது அப்ளிகேஷன்லாம் கொடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நியூ ரேஷன் கார்ட்ஸ் கூட வெகு விரைவில் மக்கள் யாரெல்லாம் குவாலிஃபைடு பீப்புளோ அவங்களுக்கு உடனே ஒரு வாரத்துக்குள்ள 10 நாளுக்குள்ளே ஒவ்வொரு மண்டலம் வாரியாக கொடுத்துருவோன்னு முடிவு பண்ணியிருக்கோம். ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். தேங்க்யூ.